சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வழக்கு பணியாளர் சொல்லக்கூடிய கேஸ் ஒர்க்கருக்கு கோயம்புத்தூரில் 3 காலி பணியிடம், பொள்ளாச்சியில் 2 காலி பணியிடம், மேட்டுப்பாளையத்தில் 4 காலி பணியிடம், தொண்டாமுத்தூரில் 4 காலி பணியிடம், மொத்தம் 13 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த பணிக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டபிள்யூ, பிஏ சோஷியாலஜி, எம்ஏஆர் எம்எஸ்சி சோஷியாலஜி, சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, பிஜியில் எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கணும். வயது வரம்பு பார்த்திங்கன்னா 21லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஒரு வருட குடும்ப நல ஆலோசனையில் முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கான ஊதியம் பார்த்திங்கன்னா 18,800 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தகவல் தொழில்நுட்ப பணியாளருக்கு தொண்டாமுத்தூரில் மட்டும் ஒரு காலி பணியிடம் இருக்குது. இந்த பணிக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வித் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அல்லது ஐடியில் முடிச்சிருக்கணும். வயது வரம்பு 21லேருந்து 40 வயதுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. முன் அனுபவம் நிர்வாக அமைப்பில் 1 வருடம் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாதுகாவலர் பணியிடங்களுக்கு கோயம்புத்தூரில் 2, மேட்டுப்பாளையத்தில் 1, தொண்டாமுத்தூரில் 1, மொத்தம் 4 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த பணிக்கான கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி. வயது வரம்பு 21லேருந்து 40 வயதுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிர்வாக அமைப்பில் முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கான ஊதியம் 12,000 ரூபாய். அடுத்தது மல்டிபர்பஸ் ஒர்க்கர் ஹெல்ப்பர் சொல்லக்கூடிய பல்நோக்கு உதவியாளருக்கு 7 காலி பணியிடங்கள் இருக்குது. கோயம்புத்தூரில் 2, பொள்ளாச்சியில் 1, மேட்டுப்பாளையத்தில் 2, தொண்டாமுத்தூரில் 2 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த பணிக்கான கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி. வயது வரம்பு 21லேருந்து 40 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நிர்வாக அமைப்பில் பணிபுரிஞ்சிருக்கணும். சமையல் தெரிந்த பெண் பணியாளர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கான ஊதியம் 10,000 ரூபாய். அனைத்து பணிகளுமே 24 மணி நேரத்துலேயும் சுழற்சி முறையில் தான் உங்களுக்கு பணி இருக்கும். உள்ளூரை சார்ந்தவங்களுக்கு மட்டுமே விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவம் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு முழுமையாக பூர்த்தி செஞ்சு உங்களுடைய சான்றிதழ் நகல்களை இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் மே 30ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்களை நேர்லேயோ இல்லது தபால் மூலமாகவோ அனுப்ப சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், பழைய கட்டிடம், தரைத்தளம், கோவை 641-018 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் அலுவலக தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம்.